ஆவியானவரே மக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. அப்படி எல்லாம் சொல்லுவோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் தந்தீரையா. நீங்க சொல்லுங்க. பலவீன. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கையை உயர்த்தி சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சத்தம் ஏற்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். தேங்க்யூ. இரவும் மகளும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி நீரே. தேங்க்யூ அப்பா. மகளும் தேங்க்யூ லார்ட். இதுவரை நடத்தி நீரே. ரெண்டு கையை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஏசையா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஹல்லேலூயா. நல்லா ஆராதிங்க பாபு. ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் 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 வண்டர்ஃபுல். அருமை அருமை. ஹல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. சொல்லுங்கம்மா. தேங்க்யூ அப்பா. இந்த பாட்டை பாடும் போதே தேவ பிரசன்னம். உயர்த்தி மகிழ்ந்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, உயர்த்தி
மகிழ்ந்தீரே. ஸ்தோத்திரப்பா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. கண்ணீரோடு அவரை பார்த்து சொல்லுங்களேன், குப்பையில இருந்த என்னையும் உயர்த்தி இருக்கிறீங்க அப்பா, என்ன உயர்த்துனீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்தி, கண்களை மூடி 2 கையை வெட்டி ஹalleluya ஹalleluya சத்தம் ஏத்தி ஓ ஹalleluya ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். Next stanza. Alleluia. சொல்லுங்க, வல்லவரே வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்வாரா? செஞ்சிருக்கிறாரு. வல்லவரே. பாருங்க பாருங்க, விடாதீங்க. இந்த ஆராதனை தான் பிசாசுக்கு வேட்டு. ஆமா ஆமா. கையை வட்டி உண்டன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் ராஜா ஏசையா ஏசையா. உங்க நல்ல குரலை உயர்த்தி கையை வெட்டி ஹalleluya ஹalleluya. நல்ல கையை அசைச்சு thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. துதிக்கிறோம். அகற்றினி தாழ்ந்தோரை உயர்த்தினி. அப்பா ஏசையா ஏசையா ஏசையா. அப்படியே பாதத்தை பிடிச்சு சொல்லுங்களேன், பசித்தோரை நன்மைகளா ராஜா திருப்தி ஆக்கினி. பசித்தோரை நன்மைகளா ஆமென் திருப்தி. இப்ப 2 கையை உயர்த்தி சத்தம் உயர்த்தி ஹalleluya. எஸ் எஸ் எஸ். மகிமை உள்ள பிரவேசிக்குது, சபைக்குள்ள மகிமை பிரவேசிக்குது. மகிமை சபைக்குள்ள கர்த்தருடைய மகிமை. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன் எல்லாம் சொல்லுங்க. என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே. இப்ப 2 கையை வெட்டி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. கூப்பிடு கூப்பிடு, நான் வந்து கூப்பிடு கூப்பிடு. இயேசுவே இருப்பவரே நன்றி. இதய
இதயத்தில் சுமந்தீரே. நன்றி அப்பா, நன்றி. ஒரு கரு போல, ஒரு கரு போல, கரு போல கடைசியா கையை வைத்து ஹalleluya ஹalleluya துதிச்சிட்டே இருங்க. ஆமா, அவர் செய்ய வேண்டிய செய்வார். நம்ம வேலை துதிக்கிறது, நம்ம வேலை துதிக்கிறது, அவர் வேலை உடைக்கிறது. நம்ம துதிக்கும், அவர் உடைப்பார். துதிச்சிட்டே இருங்க. எஸ் சொல்லுங்க ஆராதனை, சொல்லுங்க ஆராதனை, 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 ஆராதனை. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சகரதனமரா ரெண்டு கையவிழ்த்தி நன்றி, நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி. கமான் கமான், நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ராஜா கோடி கோடி நன்றி ஐயா. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தாரே. இயேசு சொல்லுங்களேன், தேடி வந்தாரா? நம்மளை தேடி வந்தாரா? தேடி வந்தீரே. இன்னொரு வாட்டி, இயேசு ராஜா, இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ராஜா. அப்படி நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஏசையா. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த நாமம் தான் எங்களை காப்பாத்துது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லவர் சத்தவர் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் திருப்பி சொல்றேன், அந்த நாமம் தான் என்ன காப்பாத்துது. கையை தட்டி ஒரு ஆமே. அந்த நாமத்துல தான் உசுறு வாழ்றேன். கையை தட்டி ஒரு ஆமே. அந்த நாமத்துல தான் என் பிள்ளை படிக்குது. கையை தட்டி ஒரு ஆமே. அந்த நாம தான் வண்டி ஓட்ட வைக்குது. கையை தட்டி ஒரு ஆமே. அந்த நாம தான் என் நடக்க வைக்குது. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது எங்களை கர்த்தர் அப்படி விடாம அந்த நாமத்தின் நிமித்தமா எங்களை கர்த்தர் காப்பாற்றி போஷித்து வரீங்களே. தலைக்கு மேல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ராஜா சொல்லுங்களே. இயேசு ராஜா. கம் ஆன். நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. கீபோர்டு வாலி. நன்றி ராஜா, இயேசு ராஜா. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தீக்காயத்தோட எழுந்திருக்க முடியாம, எத்தனை பேர் அந்த இயற்கை உபாதைகளை கூட செய்ய முடியாம கோமா ஸ்டேஜில் எத்தனை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 பேர்னா சாவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். மாஸ்டருக்கு போவோம். இல்லை லூயா. ஆமாம், நல்லா இருந்தீங்க. எங்கள் சித்தி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்போ நான் தான் கேர் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 20 பணம் போகுது மார்ச்சரிக்கு.
ஆளும் ஒரு போனவன் போகும்போது பின்னாடி அதுக்கு அந்த மாரில் கையில் அடிச்சுட்டு இந்த பிள்ளைங்களாம் போவாங்க பாருங்க, பார்க்கும்போதே அவ்வளோ வேதனையா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் நம்ம அவரை சில வேளைகளை தேடாமல் இருந்தோம், அவர் நம்மளுக்கு உண்மையா இருப்பது நிமித்தமா நம்மளை காப்பாற்றி வராரியா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நல்லவங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை காப்பாற்றல, நம்ம தினமும் அவரை ஒரு நாள் விடாம தேடுறோங்கிறதுனால கர்த்தர் நம்மளை காப்பாத்தல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றது புரியுது? நம்ம நல்லவங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை காப்பாற்றல, அவர் நல்லவராய் இருக்கிறதுனால தான் நம்மளை காப்பாற்றி வருகிறார். கையை தட்டி சத்தமா அவரே ஆமென் சொல்லுங்க. ஏசையா சொல்லுங்க. நன்றி ராஜா. கம் ஆன் இயேசு. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்லா கை தட்டுவோம், நல்லா கை தட்டுங்க பாப்போம், நல்லா கை தட்டுங்க பாப்போம். நல்லா கை ஒர்க் ஆகுதா? செக் பண்ணி பாருங்க, கை ஒர்க் ஆகுதா? நல்லா கையை தூக்குங்க பாப்போம். நல்லா அப்படி 2 கையை தூக்குங்க பாப்போம். தலை மேல கை வைங்க பாப்போம். நல்லா யோசிக்க முடியுதா? கண்ணு பாருங்க, நல்லா பார்க்க முடியுதா? நல்லா வாய் திறந்து அல்லேலூயான்னு சொல்லுங்க, பேச முடியுதா? ஆமா, நல்லா கால் ஒர்க் ஆகுதா? நல்லா கால் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க பாப்போம். நல்லா கால் ஒர்க் ஆகுதான்னு என்ன செய்யணும்? எழுந்து நில்லுங்க. எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க பாப்போம். உட்காந்துட்டே கால் ஒர்க் ஆகுதுன்னா எப்படி ஒர்க் ஆகும்? இப்படி சொல்லுங்க, நல்லா இப்படி பண்ணுங்க பாப்போம். கால் ஒர்க் ஆகுதா? நல்லா இப்படி பண்ணுங்க ஐயா. இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நல்லா உதருங்க பாப்போம். நல்லா இப்படி ஜம்ப் பண்ணுங்க. 2 குதி குதிங்களே, 2 குதி குதிங்களே. ஆண்டவரே, நான் சொல்லும் போது குதிச்சா யாரா இருந்தாலும் சரி, ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க ஆண்டவரே. இப்போ குதிங்க பாப்போம், குதிங்க பாப்போம், குதிங்க. ஆண்டவரே, யாரு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது குதிச்சாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது தேவ சமூகத்தை ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எப்படி? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அலர்ட்டா இருக்கணும். எப்ப வேணாலும் கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆமென். ஆமெனா? அல்லேலூயா. காணிக்கை போடும்போது கூட கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆமென். நாம சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு ஆமென். ஒரு ஆமென் தானே கேட்கிறேன். உங்களை கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ண சொல்றோமா? நாங்க பண்ற பிரசங்கத்துக்கு ஈஸியா ஒரு ஆமென் சொல்லிட்டு போனா, ஆமா பாருங்க, நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து பிரசங்கத்தை எடுக்கிறோம் இல்ல. ஆண்டவரே, எங்க ஜனங்களுக்கு என்ன பேசணும் ஆண்டவரே சொல்லி நைட்டு ஃபுல்லா இல்ல, ஒரு வாரம் ஃபுல்லா. அப்பாக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பிரசங்கத்தை எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ சும்மா பைபிள் எத்தனையோ வசனம் இருக்கு, 19 பேச முடியாது. ஆண்டவரே, இன்னைக்கு என் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி தேவ சம்பந்த உட்கார்ந்து ரேமா வார்த்தையை பெற்றுக்கொண்டு, அல்லேலூயா சொல்லுங்களேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு தேவ சம்பந்த மணிக்கணக்காக உட்காந்து சில வேலைக்கெல்லாம் நான் 2-3 மணியாகவும் தூங்குறதுக்கு சண்டே எல்லாம். ஆமென். எங்கேயாவது மீட்டிங்ஸ்ல பிஸியா இருப்போம், பிரசங்கத்தை எடுக்க மறந்துடுவோம், சாரி மிஸ் பண்ணுவோம், டைம் இருக்காது. அப்ப சனிக்கிழமை உட்காந்து 10 மணிக்கு உட்காந்தா 3 மணி வரை தேவ சமூகத்தில் உட்காந்து என்ன பேசணும் கொடுங்கப்பா, ஒரு மண்ணாவை போடுங்கப்பா, ஒரு அப்பத்தை புட்டு கொடுங்கப்பான்னு சொல்லி அப்படி கொண்டு வந்து காலையில பிரசங்கம் பண்ணா எவ்வளோ கோவம் வரும். ஆமா தானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நியாயம் தானே? கேளுங்களேன், நியாயம் தானே? எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நிற்கிறோம், இவங்க வர மாட்டாங்களாமா. பாஸ்டர் எதுக்கு ஞாபகம் வரலான்னு கேட்டா, காது குத்தி பாஸ்டர் போயிட்டேன் பாஸ்டர், அவன் வீட்டில் ஆடி மாசம் கடா வெட்டி பொங்க வைக்கிறான் போயிட்டேன் பாஸ்டர், ஒரு கல்யாணம் பாஸ்டர் போயிட்டேன் பாஸ்டர், சுற்றுலா போயிட்டேன் பாஸ்டர். குத்து மூஞ்சில. அல்லேலூயா சொல்லு பாபு, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாபு. இனிமே சபைக்கு வராம எங்கன்னா போனீங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாபு. தேவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட வேற எங்கேயா சந்தோஷம் இருக்கு? கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. அப்பா அப்பா இயேசு அப்பா அப்பா. பீட் எடுத்துறீங்களா? சொல்லுங்க, அப்பா அப்பா. ரொம்ப கஞ்சத்தனமா சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு தான் பிட்டு அது ரொம்ப முழு மனசா சொல்றோம். அப்பா அப்பா. இங்க பாருங்க, இன்னைக்கு தான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்துக்கிறாங்க, கொஞ்சம் அங்க போயிட்டு வந்துட்டு இருங்க. சொல்லுங்க ஐயா, அப்பா அப்பா. இன்னைக்கு வந்த மட்டும் சொல்லுங்க, அப்பா அப்பா. சரி சொல்லுங்க பாபா, அப்பா அப்பா. இயேசு அப்பா அப்பா. பக்கத்துல பசங்க கை தட்டி பாடலாமா? கை தட்டி பாடின்னு சொல்லும் போதே எங்க ஜோனா கை தட்டுவாப்புல. எப்படி? கை தட்டி பாடி.
கத்த சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டிப்பா இன்னும் டெம்போ இந்திருப்போ சைன் வால்யூம். கத்த சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். சொல்லுங்க சத்தமா, நல்லா நல்லா ஒரு நிமிஷம். கை இருக்கிறவங்க நல்லா ரெண்டு கையை உயர்த்தி தலைக்கு மேல டப் டப் டப்னு தட்டுங்க பாப்போம். நான் இப்படி சொல்லுவேன், தேவ சமூகத்துல நம்ம செய்யற சின்ன ஆக்ஷனா இருந்தா கூட அதை ஆண்டவர் கனப்படுத்துறாராம். ஆமென் சொல்லுங்க பாப்பல. அல்லேலூயா. நான் இப்படி ரொம்ப சில்லறத்தனமா சொல்லுவேன். நம்ம அப்படி கையை தட்டும் போது, தேவ சமூகத்துல தட்டும் போது அது பிசாசு செவுல விடுற அற மாதிரி. இதுக்கு ஆமீன் சொன்னவங்க மட்டும் எப்படி ட்ரை பண்ணலாமா? தேவ சமூகத்துல அப்படி கையை தட்டினா, அதாவது மாமியார் நினைச்சுலாம் கை தட்டக்கூடாது. ஆமா, சில பேர் புருஷன் நினைச்சு என்ன அடி அடிச்சான் அப்படியா அப்படி அடிக்கும் அப்படிலாம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. ஆமா, தேவ சமூகத்துல தட்டுற தட்டு செவுல் மேல வைக்கிற மாதிரி. யாருக்கு யாருக்கு சொல்லுங்க? செவுல் பிஞ்சுக்குது. சொல்லுங்க பாபு. பாஸ்டர் இதெல்லாம் நான் வேற யாரோ பார்த்து சொல்ற வார்த்தை. சொல்லுங்க பாப்பா. செவுல் புரிஞ்சுக்குது. நீங்க நம்பினாலும் நம்ப விட்டாலும் இந்த துதி ஆராதனை அப்படிங்கிறது சரவெடி மாதிரி. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நிச்சயமா பிசாசுக்கு செவுல் பிச்சுட்டு போகுது. நேத்து 2 நாள் 2 செஷன்ல பாதி செவுல் பிச்சுக்கிச்சு. இன்னைக்கு மொத்தமா பிக்க போகுது. கையை தட்டி ஒரு ஆமே சொல்லுங்க. ஆமே ஆமே. ஹalleluya ஹalleluya. செகண்ட் ரெடியா? ஆமே. ரெடி பாடுமா? 1 2 3 4 கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கத்த சமூகத்தில் களி கூறுவோம். சூப்பர். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கத்த சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். சந்தோஷமா கத்த சொன்ன வாக்கு ரத்தம் களி கூறுவோம். வண்டர்ஃபுல். கவலைகள் மறந்து களி கூறுவோம். அப்பா அப்பா இயேசு அப்பா அப்பா என் அப்பா அப்பா ஓ அப்பா அப்பா. இந்த காலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. கொஞ்சம் டெம்போ கொஞ்சம். அப்பா அப்பா ஓகே உங்களுக்கு கைதறி. இந்த காலை இந்த காலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. இப்ப தலைக்கு மேல தலைக்கு மேல 1 2 3 4 அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா அப்பா. ஆஹா, இப்படிலாம் பாடக்கூடாது. இப்படிலாம் பாடினா நான் சென்னைக்கு இப்பயே பஸ் ஏறிடுவேன். இப்படிலாம் பாடாது. எப்படி அப்படி பாடும்போதே கொஞ்சம் உடம்பு ஷேக் பண்ணி தான் பாடணும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இடுப்புல கையை வைங்க. இடுப்பு வலி போகுது இன்னைக்கு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த உடம்புல என்னென்னலாம் ப்ராப்ளமோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அந்த ப்ராப்ளம் முடியுது. எல்லாம் சொல்லுங்க முடியுது. சொல்லுங்க முடிஞ்சு போகுது. நேத்து பண்ற மாதிரி சொல்லுங்க. இப்படி பாருங்க முடிஞ்சு போகுது. சொல்லுங்க முடிஞ்சிச்சு. சொல்லுங்க முடிஞ்சிச்சு. ஆண்டவரே திருப்பி சொல்றேன். யாரெல்லாம் பண்றாங்களோ 1 லட்சம் சொல்லுங்க. சொல்லுங்க முடிஞ்சிச்சு. படமா 1 2 3 4 அப்பா அப்பா இப்படி 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 அப்பா அப்பா. அவ்வளவுதான். சூப்பர். அப்பா அப்பா இயேசு அப்பா அப்பா. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. சொல்லுங்க எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எனக்கு வல்லவரே. எல் ஷடாய் எல் 1 2 3 4 இந்த மால் இந்த காலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. சூப்பர் வண்டர்ஃபுல். இந்த காலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை.
ஆராதனை. Next answer. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை சத்தமா ஆமென். எல்ரோயி காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோய் என்னைய காண்பவரே. எல்ரோய் 1 2 3 4 இந்த காலை ஸ்தோத்திரம் பலி. ஹே 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 ஹே. ஆராதனை சிரிச்ச முகமா நல்லா சிரிச்சு பாடணும். இப்ப தலைக்கு மேல கை தடிக்கணும். அப்பா 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 இயேசு அப்பா அப்பா ஏ அப்பா அப்பா எபினேசர் 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 சொல்லுங்க எனக்கு உதவி செய்தி. எபினேசர் எபி சொல்லுங்க எனக்கு உதவி செய்தி. எனக்கு எனக்கு உதவி செய்தி. எபினேசர் இந்த காலை ஸ்தோத்திரம் பலி. சந்தோஷமா Thank you அப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஏ சூப்பர் பீட். என் ஹக்கோர் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நீங்க பாருங்க என் ஹக்கோர் என் ஹக்கோர் நீ எந்த துணையாளரே. வண்டர்ஃபுல். இப்ப நல்லா கையை தட்டி ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே 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 சத்தமா ஆவியானவரே ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தவித்த போது என்னை கேட்பவரே. பார்த்து பாருங்க பார்த்து பாருங்க. பள்ளத்தாக்கு எல்லாரும் பார்த்து பாருங்க. என்னை தாகத்தாலே தாகத்தாலே தவித்து என்னைக்கு தலைக்கு மேல என் ஹக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ சொல்லுங்க. ஆவியானவரே 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 அப்பா ஆவி. செகண்ட் ஸ்டான்ஸா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே திகைக்க மாட்டே நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே திகைக்க மாட்டே நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே பேசுவி சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே பேசுவி சமூகத்தாலே நடத்துவி. என் ஹக்கோ நீ எந்த துணையாளர். ஆவியானவரே 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 என் ஹக்கோ. எஸ் கையை தட்டி ஆவியானவரே 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 எல்லாம் கண்ண மூடி எல்லாம் கண்ண மூடி சொல்லுங்க. ஆவியானவரே 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 சொல்லுங்க. ஆவியானவரே 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 ஆவியானவரே
பறந்திடுவே, உயர பறந்திடுவே, பலன் அடைந்திடுவே. சொல்லுங்க, பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே. இந்த ரெண்டு வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே. நீங்க சொல்லுங்க, பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவே. இன்னொரு வாட்டி, பலன் அடைந்திடுவே. நீங்க சொல்ல சொல்ல பலன், சொல்ல பலன், சொல்ல பலன். எஸ் 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 எஸ். இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நினைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே. தலைக்கு மேல கரங்களை தாட்டி பலன் அடைந்திடுவே, உயர பறக்கிறேன். நான் இப்படி சொல்றவங்களை பார்த்து, இனி நீங்க பறக்க போற இடம் கீழே இல்ல, கர்த்தருடைய கிருபையினால உயர பறக்க போறீங்க. செட்டைகளை அடித்து உயர பறக்க போறீங்க. நீங்கள் ஓடினாலும் இளைப்பு அடைவதில்லை, நடந்தாலும் சோர்வு அடைவதில்லை. கழுகுக்கு சமானமாய் வாழ வயதை கர்த்தர் கூட்டுகிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படி கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். பலன் அடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலன் அடைந்திடுவே, நான் உயர பறந்திடுவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தா நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. நன்றி நன்றி. எவ்வளவு அருமையான தேவ பிரசன்னம். தேங்க்யூ அப்பா. இந்த காலையில எவ்வளவு இனிமையான தேவ பிரசன்னம். நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா. கோடி கோடி நன்றி. ரெண்டு கையை வைத்து முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை அப்பான்னு சொல்லுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஆராதனை சொல்லுங்க அப்பா. அப்பா அப்பா உங்களுக்கு தான். கண்ண முடிந்த வார்த்தையை சொல்லுவோமா? அன்பே என் இயேசுவே, உயிரே என்னுறவே, அன்பே என் இயேசுவே, உயிரே என்னுறவே, ஆனந்தமே சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே, ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே, ஆராதனை 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 ஆராதனை. நீங்க சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. கையை உயர்த்தி ஆராதனைப்பா. நம்ம வேலை
ஆராதிப்பது மட்டும்தான். நம்ம வேலை கோலை நீட்டுறது மட்டும்தான். இந்த செங்கடல் பிளக்கிற வேலை நம்ம வேலை கிடையாது. செங்கடல்ல அவர் தான் பழக்கணும். ஆராதனை ஆராதனை இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி. கடைசியா 2 கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அப்பா, உங்க பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்க அப்பா, விட்டுறாதீங்க அப்பா, விட்டுறாதீங்க ஆண்டவரே, விட்டுறாதீங்க அப்பா. ஆராதனை ஆராதனை. ஒவ்வொரு முகத்தை பார்த்து பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொருடைய பக்கத்துல போய் முகத்தை பார்த்து பார்த்து பிளஸ் பண்ணுங்க. ஜீசஸ், நல்ல முழுபலத்தோட ஆனந்தமே ஆனந்தமே உம் சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே உங்க பிரசன்னமே உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும் ராஜா. நாங்க சோர்ந்து போற நேரம் எல்லாம், எப்பெல்லாம் நாங்க தளர்ந்து போய் படுக்கிறோமோ அப்பெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தும்படி உங்க பிரசன்னத்தை உணர வைக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களை பார்த்து இப்படி கேட்கிறேன், எத்தனை பேர் பிரசன்ஸை உணர்றீங்க? ஒரு தேவ பிரசன்ஸை உணர்றீங்களா? இந்த உலகத்துல யார் ரொம்ப டேஞ்சரான மனுஷன் தெரியுமா? யார் ரொம்ப டேஞ்சரான மனுஷனா? தேவ பிரசன்னத்தை உணர முடியாத மனுஷன் தான் ரொம்ப டேஞ்சரான மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பண்ண சில பேருக்குலாம் என்ன செஞ்சாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, அது உள்ளே வர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அவங்க வாய் ஓபன் ஆகுது, உங்க ஆத்துமா இன்னும் ஓபன் ஆகலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாபு. எப்படி? உதடு ஓபன் ஆகுது, வாய் ஓபன் ஆகுது, பட் என்ன ஓபன் ஆகல? ஆத்துமா லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதான் தாவீது பாடுறாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குற? இன்னைக்கு கூட வாசிக்க இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாய் ஓபன் ஆகுது முக்கியம் இல்லை, இந்த ஆத்துமா ஓபன் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். தாவீது நிறைய சங்கீதத்தை ஆத்துமாவே ஆத்துமாவேன்னு பாடிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாபு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றாரா இல்லையா? அவருக்கு அவரே பாடுற சங்கீதம் அதெல்லாம். அவர் மத்தவங்களுக்கு இல்ல, அவருக்கு அவரே பாடுற ஜெபம், சொல்ற ஜெபம். ஆமென் சொல்லுங்க பாபம். ஆமென். அப்ப நீங்க இந்த தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? ஆமென். எதற்கே உணர்றீங்க? அப்படி உணர்னீங்கன்னா நீங்க நல்லா இருக்கறீங்கன்னு அர்த்தம். அப்படி உணர முடியலன்னு சொன்னா நீங்க ஐசியூ வார்டுல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாபம். திருப்பி சொல்றேன், தேவ சமூகத்துல வந்து எப்படியாவது கனெக்ட் ஆயிடுறேன், எனக்கு இந்த பாட்டு பாடும்போது ஏதோ ஒரு பாதிப்பு அடையுது பாஸ்டர், நீங்க ஆராதனை பண்ணும்போது, நீங்க ஜெபிக்கும் போது எனக்கு ஏதோ ஒன்று செய்யுது, ஏதோ ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இல்ல இங்க என்ன பண்ணாலும் வர 3 மணி நேரம் என்ன பண்ணாலும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என்னால அந்த பிரச்சனத்துக்குள்ள போக முடியல, கனெக்ட் ஆக முடியல, சொல்ற வார்த்தை உள்ள போல, கனெக்ட் ஆக முடியல, அந்த வார்த்தை கிரியை செய்யல, என்ன பிரசங்கம் பண்ணாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? ஐசியூ வார்டுல இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயமா உங்களால மூச்சு விட முடியலன்னு அர்த்தம். உங்களுக்கு வென்டிலேட்டர் வச்சிருக்கிறாங்க, அதன் வழியா சுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. அப்ப நான் இப்படி யோசிக்கிறேன், நம்ம சபையில உள்ள எல்லாருமே தேவ பிரசன்னத்தை உணர்றவங்களா இருக்கிறீங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறோம். நிறைய பேர் டல்லா இருக்கிறாங்க வெளியே. ஆமென். நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, நல்லா இருக்கிறோம். நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்க. இப்படி வார்த்தைங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. இப்படி இப்படி பண்ணி பாருங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நல்லா வருவீங்க. ஐயோ நல்லா வருவேன், அது அது வேற. எப்படி சில பேர் சொல்லுவாங்க, நல்லா வருவீங்க.
அப்படி இல்ல, நல்லா சிரிச்சவங்க சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா பிரச்சனத்தை உணர்றீங்கல்ல, நம்மள மாதிரி உலகத்தை கொடுத்து வச்சவங்க உலகத்தை யாருமே இல்லையா? கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. அப்படியே உட்காருங்க, அப்படியே ஆராதிச்சே இருப்போம். ஆனந்தமே உங்க பேரின்பமே ஜீசஸ். உங்க பிரசன்னம் பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. ஆனந்தமே Thank you அப்பா. சமூகமே ஜீசஸ். பேரின்பமே Thank you உங்க பிரசன்னமே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, இந்த 3 ஆராதனையும் பார்த்தா ஃபுல்லா துதி ஆராதனை. ஆமா தானே? சோ நம்ம பாடிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் பாடிட்டே தான் சும்மா ஒரு வேர்டை சொல்லுவேன், அவ்வளவுதான். மற்றபடி ஃபுல்லா பாட்டு தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம சொல்லுங்க, நம்ம பாட்டு சொல்லாதவங்க வாயில குத்து. சொல்லுங்க, நம்ம பாட்டு பிசாசு வைக்கிற வேட்டு, அதனால கையை தட்டு. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? தூங்குறவங்களா சத்தம் அல்லேலூயான்னு சொல்லுங்க பாப்போம். அதாவது உற்சாகமா இருக்கிறீங்களான்னு கேட்டு தானே கேட்டேன். தூங்குறவங்களா அப்ப எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க ஆமே. ஆண்டவரே இவர்கள் காதுகளை திறப்பீராக. உற்சாகத்துல உங்க பாஸ்டர் சமாளிச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க ஆனந்த். நான் ஸ்டார்ட் பண்ணிடணும். உங்க சமூகமே பேரின் உங்க பிரசன்னமே ஆராதனை. ஆராதனை தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை. நம்ம தலைவர் தாவீதுடைய ரகசியமே இதுதான். ஆமென். யாரு நம்ம தலை? உலகத்துல யாரையா தலைன்னுறானுங்க இல்ல? அஜித் சொல்லும் போதே ஒரு அது தளபதின்னு சொன்னா ஒரு தலைன்னு சொன்னாலே ஒரு அப்படி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஒரே ஒரு தலை அவர்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்ம பசங்க யாரா ஜனநாயகன் படத்துக்கு போனாங்களா? யாரும் போடல? போல. தியேட்டர் எங்க பாருக்குது? இங்க காலாய் கோயில் தான் இருக்கு இல்ல? காலாய் கோயில் தியேட்டருக்கு ஒரு மூடு விழா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் போன வாரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ அந்த ரத்தம் டெஸ்ட் எடுத்து கொடுத்துருந்தோம். அது ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க, ஒரு 1 hour. சரி, வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு டைம் ஆகுமே சொல்லி பக்கத்தில் ஒரு பார்க்கில் உட்காந்துருந்தோம். நான் அப்பா எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போது ஒரு 2 பசங்க, ஒரு 9th 10th படிப்பானுங்க. ஒரு 2-3 பசங்க குசுன்னு பேசுகிறானுங்க அங்கே என்னை பார்த்துட்டு. நான் என்னடா நம்மளை பார்த்து பேசுகிறாங்களே, என்னடா சொல்லிட்டு தெரியலையான்னு சொல்லி அப்படியே உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தானுங்க. அண்ணா நீங்கள் பாஸ்டர் தானே அப்படின்னானுங்க. உனக்கு அது தெரியுது, நீங்கள் பாஸ்டர் தானே? ஆமாடா அப்படின்னு. உங்களை அந்த சர்ச்சில் பார்த்துருக்குறோம், ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் வந்தீங்க, அங்கே பார்த்துருக்குறோம் போது. அப்படியாடா, சூப்பர்ரா. நான் ஒன்று பசங்க கண்டுபிடிச்சான் சொல்லி எனக்கு உள்ள குதூகலிக்குது. ஐயோ சூப்பர்ப்பா, இந்த பசங்க கண்டுபிடிச்சிக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கத்தரை தேடுறானுங்கன்னு சொல்லி சந்தோஷத்தில் சரி ஓகேப்பா, நீங்கள் எங்கப்பா இங்கே இருக்கிறீங்கன்னா? ஒன்றும் இல்லைண்ணே, 11 மணிக்கு ஷோ போட போகிறாங்க, ஜனநாயகன் படம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னானுங்க. எனக்கு இதே என்னத்தை சொல்கிறது? ஆமே, என்னடா சொல் நிச்சயமாவடா? ஆமாண்ணே, தைரியமாக சொல்கிறானே என்கிட்டே. ஆமே சொல்லுங்க பாப்போம். அப்படியே வீட்டில் திட்டியாடான்னா அதை விட சொன்னா மாதிரி அம்மா தான் காசு கொடுத்து அனுப்பிச்சதுன்னா எப்படி? சரி, இவனுங்க தப்பி தவறி தெரியாமல் வந்தால் கூட சரி ஒரு நியாயம் இருக்குது. சரி, சின்ன பிள்ளைங்க ஏதோ வந்துட்டானுங்கன்னு சொல்லி அம்மா அப்பா தான் காசு கொடுத்து மகனே ராசா போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு. நம்ம பெற்றோர் அப்படி இல்லை, நீங்கள் அப்படி இல்லை, நான் நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம அப்பாலாம் அப்படி இல்லை. அல்லையா சொல்லுங்க பாப்போம். நான்லாம் சின்ன வயசில் ஞாபகம் இருக்கு, படத்துக்கெலாம் இல்லை, சின்ன வயசில் எனக்கு ஒரு இந்த ஆடியோ செட் மேலே ஒரு பெரிய கிரேஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து. எப்படி? இந்த மைக்கு, இந்த ஸ்பீக்கர் செட்டு, இந்த கோயில் திருவிழா பார்த்துருக்கீங்களா? இந்த கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ அந்த புனல் கட்டுவானுங்க பாருங்க, ஊர் ஃபுல்லாக இந்த புனலை கட்டி அந்த கோயிலாண்ட என்ன பண்ண அந்த பெரிய இவ்வளோ இந்த பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சு
ஆம்பிளிபர் வச்சு மைக்கை வச்சு காப்பு கடியா குமார மக்கள் அனைவரும் கோயில் அப்படி கத்துவானுங்க பாருங்க. இப்போது அன்னதானமாக நிக்கப்படுகிறது அப்படிலாம் சொல்லுவானுங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசைன்னு சொன்னா, இந்த ஆடியோ செட்டு மேல பெரிய கிரேஸ். நான் என்ன செய்வேன்னா, இந்த ஸ்கூல் லீவ் விடும்போது என்ன பண்ணுவேன், இந்த களிமண் எடுத்து அந்த களிமண்ல இந்த புனல் மாதிரியே செஞ்சு, ஸ்பீக்கர் மாதிரி செஞ்சு, மைக் மாதிரி செஞ்சு, அந்த வேலா மரங்களை கட்டிட்டு, அந்த ஒயர் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒரு ஒயர். என்ன ஒயர்னா, இந்த ரீல் இருக்கு பாத்தீங்களா, கேசட் ரீல் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அப்பெல்லாம் பெர்க்மன் சபா கேசட் தான். வீடு ஃபுல்லா பெர்க்மன் சபா கேசட் தான். ஆமா, 1வது வால்யூம்ல இருந்து 20 வால்யூம் 25 வால்யூம் நினைக்கிறேன், ஃபுல்லா பெர்க்மன் சபா சிடி தான், அந்த கேசட் தான். அதுக்கப்புறம் தான் சிடி. அந்த கேசட்ல உள்ள இந்த நூலை அந்த நாடாவை கொண்டு வந்து அதுதான் எங்களுக்கு ஒயர். அதை போட்டு, அது மாத்திரம் இல்ல, இந்த கட் அவுட் வைப்பானுங்க பாத்தீங்களா, இந்த சீரியல் பல்பு, அதை மாதிரிலாம் செஞ்சு என்ன பண்ணி எல்லாம் செட் பண்ணி நான் தான் கத்து வைப்போம். எப்படி ஒவ்வொரு மரத்துல ஏறி அந்த விக்கிரகத்தோட பாட்டை பாடி. அப்ப சின்ன வயசுல தெரியல எனக்கு, கிரேஸ் எல்லாமே அந்த புனல் அந்த செட்டு தான். நான் பாட்டு என்ன பண்ணுவேன், இந்த விக்கிரகத்தை பாட்டை பாடி செம்ம கத்து கிடப்பேன். எனக்கு ஒரு வாண்டு ஒருத்தர் தான், ஒரு அசிஸ்டன்ட், பக்கத்து வீட்டு பையன். நான் போய் என்ன பண்ணுவேன், சவுண்ட் வச்சுட்டு, டேய் கேக்குதாடா, அந்த ஸ்பீக்கர் கேக்குதாடா, அந்த புனல் கேக்குதாடா, நான் இங்க அவன்ல கேட்கலனே அப்படின்னுவான். நான் என்ன பண்ணுவேன், ஆம்பிளிபர்ல சும்மானா, எப்படி அந்த ஆம்பிளிபர், என்ன ஆம்பிளிபர், களிமண் ஆம்பிளிபர், அதை வச்சு என்ன பண்ணுவேன், அப்படி வச்சுட்டு, டேய் இப்ப கேக்குதாடா, நான் சத்தமா பாடி. ஆமே, இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணிட்டே இருந்தேன் பாருங்க. திடீர்னு வந்து சொல்லிருந்து ஒரு அடி பின்னாடி, முருக கொம்பையை கொண்டு வந்து பட்டார்னு அடி. என்னடா தெரியும் பார்த்தா அப்பா. டேய் நான் ஊருக்கே பாஸ்டர். எப்படி அப்பெல்லாம் நாங்க மட்டும், இப்பதான் நிறைய சபை வந்திருக்கு, அப்பெல்லாம் அப்பா மட்டும்தான். இந்த ஊருக்கே நான் பாஸ்டர், என்ன பார்த்தா எல்லாம் கையெடுத்து கும்பிடுறான். எதனா பேய் பிசாசா உடனே எபினேசர் பாஸ்டர் கூப்பிடு சொல்லி எல்லாம் கூப்பிடுறான். நீ உட்காந்து இங்க அந்த பாட்டு, என்ன அந்த பாட்டை பாடுகிறேன்னு சொல்லி செம்ம அடி பிச்சு எடுத்தாங்க பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னையோட விட்டேன். ஆமென். சர்ச்சில் கூட மைக்க பார்க்கறது இல்லை அதுக்கப்புறம். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய முதிர் வயதுல இன்னைக்கு நம்ம அதை தான் மிஸ் பண்றோம். இன்னைக்கு அதைத்தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் பாருங்க. நிறைய பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ற விஷயம், நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க நாங்களே வரதில்லை பாஸ்டர். ஐ மீன் பிள்ளைங்கள்லாம் கொண்டு வரதே காட்டல. இந்த சினிமா பாட்டு ஒன்று இருக்கு, வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது மாதிரி சபைக்கு காட்டாமலே நம்ம வளர்க்குறோம் சில பேர். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமீன். சில சபைக்கெல்லாம் பார்த்தா ஃப்ரண்ட்ல உட்காந்து, ஃப்ரண்ட் அந்த வாலிப பசங்க, அந்த சின்ன பசங்க ஃப்ரண்ட்ல அப்படியே உட்காந்துருப்பாங்க. நம்ம சபையில் பார்த்தீங்களா, பாதி பேர் என்ன பண்ண வெளியே போயிடுறாங்க, இல்லை பாதி பேர் வேலை வெட்டின்னு வெளியே போயிடுறாங்க. சரி ஓகே, ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் இருக்கிற பசங்க கூட வரணும் பாருங்க. நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் உங்கள் பிள்ளைங்களை இப்போ நீங்கள் வாழ பழக்கி விட்டுட்டீங்கன்னா பின்னால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு தான் எதுவும் உள்ளே ஓட மாட்டுதே. பாஸ்டர் யாருன்னா திட்டினார்னா அது நல்லா போகுது. இன்னைக்கு யாரையா பாஸ்டர் திட்டினார்னா, கேட்டிங்களாக்கா இன்னைக்கு பாஸ்டர் வச்சு வாங்கிட்டார் அவங்கள. என்னையா பிரசங்கம்னா, தெரில. யாரை திட்டினார்னா தெரியுது, என்ன பிரசங்கம் பண்ணாரு, என்ன டாபிக், என்ன வசனத்தை எடுத்தாருன்னா, என்ன அதிகாரம்னா, அதிகாரமா கேட்ட கூட தெரில. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இப்போ நீங்க அதான் சொல்ல போறீங்க, வெளியே போயிட்டு ஏதோ ஒரு பாஸ்டர் வந்தாராம, என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா தெரில. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், சின்ன வயசுலயே நம்ம எப்படி சரியா இருக்கிறோமோ, நம்ம சரியாயிட்டு நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் அப்படியே பழக்கி விட்டோம்னா எல்லாமே சூப்பர். உங்க வாழ்க்கையில ஆதேதன காலத்துல கத்த நேர்த்தி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எந்தெந்த காலத்துல என்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் கத்த சீரும் சிறப்புமா செஞ்சு முடிப்பாரியா? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஜெபத்துல நிச்சயமா அது நடக்கதான் போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்க இந்த 40 நாள் வெட்டி வைக்கிற வாய்க்கால தண்ணீர் நிரப்பப்படும். கை தட்டி ஒரு ஆமென். அல்லேலூயா. இந்த 40 நாளும் காலை மாலை என்ன செய்றீங்க தெரியுமா? வாய்க்கால வெட்டுறீங்க. ஆமென் சொல்லுங்க பாவம். ஜெப வாய்க்கால். சத்தமா சொல்லுங்க, ஜெப வாய்க்கால். சொல்லுங்க, ஜெப வாய்க்கால். அதான் ஃபாதர் அப்பா சொல்லுவாங்க, வாய்க்கால்னா வாய் கால். என்னவா? வாய் கால். கால்னா கூப்பிடுறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கூப்பிடுறோமா இல்லையா போன்ல? அது மாதிரி வாய் கால், அதான் வாய்க்கால். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாய்க்காலை வெட்டிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் நிச்சயம் வாய்க்காலை வெட்டிட்டு மேல பாக்குறீங்க. எங்க? ஏன்னா தண்ணி எங்க இருந்து வரணும்? இப்போ
தண்ணின்னு ஒன்னா கண்டிப்பா மேல இருந்தா வரணும் பாக்குறீங்க. ஆனா கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி கீழ இருந்தே கர்த்தர் தண்ணியை கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சோ நிச்சயமா ஒரு தண்ணியை பார்க்க போறோம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு தண்ணியை பார்க்க போறோம். சொல்லுங்க, ஒரு தண்ணியை பார்க்க போறோம். நமக்கு இனி மரண இருளின் பள்ளத்தாக்கு இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கு இல்ல. சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கு இல்ல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பைபிள்ல இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, நான் மரண இருளின் பயப்படேன், உமது என்னை தேற்றும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு நான் கொஞ்சம் இதை ஸ்டடி பண்ணும்போது ஒரு ஹிஸ்டரி சொல்லுது. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொன்னா இந்த ஜெருசலேம்ல இருந்து எரிகோ, எத்தனை பேருக்கு தெரியும் எருசலேம் தெரியுமா? பைபிள்ல தெரியுமான்னு கேட்குறேன். நம்ம போனதில்லை, பைபிள்ல தெரியுமா? எருசலேம்ல இருந்து எரிகோ. எருசலேம் வந்து கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2300 அடி மேல இருக்கான். கடல் மட்டத்திலிருந்து எருசலேம் வந்து மலை மேல, அது வந்து எருசலேம்னா மலை, அது மேல இருக்கிற ஒரு நகரம். கடல் மட்டத்திலிருந்து 2300 அடி மேல இருக்கு. இந்த எரிகோ அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி கீழே இருக்கு. அப்ப மொத்தமா எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 3600 அடி. மொத்தம் 3600 அடின்னு சொன்னா ஒரு பெரிய மலை. ஊட்டி மலை கூட அவ்வளோ இருக்கான்னு தெரில இல்ல. ஆமா, அவ்வளோ அடி மேலே, அவ்வளோ உயரம். இந்த ரெண்டு எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்னு பார்க்கும்போது ஒரு 30லேருந்து 35 கிலோமீட்டர் வரும். ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் வருமா. அப்போ இந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போற பாதை, இது வந்து சுத்தமா வந்து இருட்டான ஒரு பாதை. அதுவும் ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு போகுமா, நல்ல ஒத்தையடி பாதை மாதிரி. ரெண்டு பக்கம் ஃபுல்லா காடு, சரியான காடு. அங்க மனுஷ சஞ்சாரம் இருக்காது, மனுஷன் குடியிருக்க லாய்க்கற்ற ஒரு பிளேஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சின்ன ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுமா. 35 கிலோமீட்டர் இதில் தான் போய் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பாவம். இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு பாதை தான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதனால தான் இந்த பேர் வச்சாங்க மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லி. ஆமேன்னு சொல்லுங்க பாவம். எவனாவது தப்பி தவறி இந்த பாதை வழியா ராத்திரி போயிட்டானா, பகல்ல போனாலே டேஞ்சரு, அதுலயும் ராத்திரி போயிட்டானா அவன் கண்டிப்பா உசுரோட திரும்பி வர்றது சரித்திரமே இல்லை. அப்பேற்பட்ட கொடுமையான இடம் தான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதாவது எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகிற இந்த சின்ன ஒத்தையடி பாதை. ஆமீன் சொல்லுங்க பாவம். அல்லேலூயா. இங்க தான் தாவீதும் ஆடு மேய்ச்சிருக்கதா ஒரு வரலாறு சொல்லுது. எங்க? இங்க தான். ஆமீன். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அல்லேலூயா 500 ரூபாய் தரேன். சரி கவனிங்க, அந்த நாட்கள்ல பாருங்க, இப்ப ஆடு மேய்க்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரேரா இருக்கு. ஆமா தானே? நம்ம ஊர்ல யாரும் ஆடு மேய்க்கிறீங்களா? மாடு ஆடு வச்சிருக்கீங்களா? யாராவது வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? சூப்பர்க்கா. இங்க கிராமங்கள்லாம் ஓகே. ஆமா, இங்க இருக்க ஆடுலாம் நல்லா புல்லு சாப்பிட்டு வளருது. ஆனா எங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பேப்பரை சாப்பிட்டு வளருது. அதனாலதான் என்ன பண்ணுது, இப்போ அந்த கறி நல்லாவே இருக்க மாட்டேது. ஆமா, நீங்க தான் நல்லா கொடுத்து வச்சுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்போ இந்த மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற தொழிலாம் கொஞ்சம் மங்கி போயிருக்கு. ஆனா நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதுதான் தொழிலே. இப்போ கூட பாங்களா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா, நீங்க பெரியவங்களா இருக்கிறீங்க, உங்க காலத்துல ஃபுல்லா ஆக்குபேஷன் அதுதான், வேலையா அதுதான். கரெக்டா இல்லையா? யாராவது ஒட்டகம் மாடு ஆடு வச்சிருந்தாங்கன்னா அவங்க பெரிய ஆள் அந்த ஊர்ல. என் வீட்டில் ஒரு 50 ஆடு இருக்குது, ஒரு 50 மாடு இருக்குன்னு சொன்னா அவங்க தான் பணையாறு மாதிரி அந்த வீட்டில் அந்த ஊர்லயே இல்ல. ஆமா தானே? அதான் உண்மை. இப்போ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது, அப்படியே டைல்யூட் ஆகிட்டே வருது. ஆனா அந்த காலத்துல அதான் பெருசு. அப்ப அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படின்னு சொன்னா, அப்ப பைபிள்ல இருக்கிற அந்த இந்த தாவீது நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய தொழில், அது பெரிய தொழில். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ அந்த நாட்கள்ல எல்லா வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா கொடுக்கிற வேலைன்னா ஆடு மேய்க்கிற வேலை. எல்லா வீட்லயும், தாவீது வீட்டில் மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஒரு தொழில் செய்வாங்கன்னு சொன்னா என்ன தொழில் அது? ஒண்ணு ஆடு மேய்ப்பாங்க, இல்லைன்னா மாடு மேய்ப்பாங்க. அதுதான் பெரிய தொழில். இப்ப இருக்கிற ஐடி கம்பெனி மாதிரி. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இப்போ பிபிஓ ஐடி கம்பெனி மாதிரி இல்ல. அப்போ வந்து மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற தொழிலாம் பெரிய தொழில் பாருங்க. அப்போ எல்லார் வீட்டில் உள்ள அப்பாவும் தன் மகனை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க சொல்லி அனுப்புறாங்களாம். எங்க அப்படின்னா எங்க ஊரு உள்ள எங்க புல்லு வளரும்? காட்டுல வளரும். விவசாயம் எங்க பண்ணுவாங்க? காட்டு உள்ள பண்ண முடியாது. ஏன்னா காட்டு உள்ள யார் இருக்கிறா? யார் இருப்பா?
அனிமல்ஸ் இருக்கும் இல்ல, காட்டுல மிருகங்கள் இருக்கும். அப்ப அங்க போய் விவசாயம் பண்ண முடியாது. அப்ப விவசாயத்தை எங்க பண்ணுவாங்க சொன்னா ஊருக்குள்ள தான் பண்ணுவாங்க, இல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல பண்ணுவாங்க. அப்ப எல்லார் வீட்டு பிள்ளையும் அவங்க அப்பா அம்மா எங்க அனுப்புவாங்க? பிள்ளைங்களை புல்லு உள்ள இடங்களை, நல்ல செழிப்பான இடத்துல, தண்ணி பாயிற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க? அனுப்புவாங்க. ஆனா இந்த ஈசாய் தன் கடைசி பிள்ளை, 8வது பிள்ளையாகிய இந்த தாவீத இவன் அனுப்புன இடங்கன்னு பார்த்தீங்கன்னா சுத்த காடு. ஆமீன் சொல்லுங்க பாவம். சரியான காடு. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதாவது எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகிற இந்த வழியை தான் இங்க தான் அமிச்சார். ஏன்னு சொன்னா இந்த பிள்ளை ஈசாய்க்கு ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்த ஒரு பிள்ளை. ஆமீன் சொல்லுங்க பாவம். இந்த பிள்ளை பெற்றதுனால, இந்த பிள்ளை ஈசாய்க்கு பிறந்தனால ஈசாயோடைய அந்த பதவி ஒன்று போயிடுச்சான். என்ன பதவின்னு சொன்னா, இந்த நாட்கள் ஆலோசனை சங்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ இருக்க கமிட்டி மாதிரி அந்த நாட்களில் ஆலோசனை சங்கம்னு ஒரு சங்கம் இருந்துச்சு. அதுதான் ஹெட்டு. ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா, ஏதாவது வழக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஊர்ல பிரச்சனைன்னு சொன்னா, ராஜாவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வழக்கு யார்கிட்ட வரும்னா இந்த ஆலோசனை சங்கத்துக்கிட்ட தான் வரும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு கோர்ட் மாதிரி அங்கே தான் வரும். 70 பேர் கொண்ட குழு அது. எத்தனை பேரா சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் தூங்குறாங்களா இல்லையா சொல்லுங்க பாப்போம். சரி, எத்தனை பேர் கொண்ட குழு? 70 பேர் கொண்ட குழு. அந்த 70 பேருக்கு ஒரு லீடர் இருந்தான், அவன் தான் ஈசாய். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்ப நான் ஃபுல்லா சொல்ல முடியாது, லைட்டா சொல்லிட்டு போறேன். அப்ப இந்த தாவீதுங்கிற இந்த கடைசி பையன் ஈசாக்கு பிறந்தனால இந்த பதவி அவருக்கு போயிடுச்சு. எந்த பதவி? இந்த ஹெட், ஆலோசனை சங்கத்தோடைய தலைவன் பகுதி என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. ஆமீன் சொல்லுங்க பாவம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு இப்பேற்பட்ட பதவி போனா அவன் சும்மா இருப்பானா? சொல்லுங்களேன். ஒரு 5 வருஷம் எம்எல்ஏ பதவி போயிடுச்சுனாலே அவன் என்ன பண்றான்? இப்போ ஐயோ அந்த பதவி போயிடுச்சே சொல்லி திருப்பி அந்த பதவியை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க இல்லையா? சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு கவுன்சிலர் பதவி இந்த வாட்டி ஜெயிக்கிறவன் அடுத்த வாட்டி தோத்துட்டானா வச்சுங்களேன், அவனுக்கு அந்த அந்த கை சும்மாவே இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி காண்டா சுத்துவாங்க பாருங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி ஈசாய்க்கு இந்த பதவி போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த பதவி போனதுக்கு காரணம் யாருன்னா 8வது பிறந்த இந்த தாவீது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப அதுல இருந்து ஈசாய் இந்த கடைசி பையனாகிய தாவீதை பகைக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, எப்படியாவது இந்த பிள்ளை என்ன செஞ்சிடணும்? செத்துடணும். நீங்க நினைப்பீங்களா அந்த மாதிரி? சொல்லுங்களேன். என்னதான் மோசமான பிள்ளையா இருந்தாலும் என் பிள்ளை செத்துடணும்பா அப்படின்னு நினைக்கிறது உண்டா? வாய்ப்பே இல்லை. கொடூரமான அப்பா அம்மா கூட சரி, தன் பிள்ளை எங்கேயாவது வளரட்டும்யா, இல்ல யாருக்கிட்டையாவது வளரட்டும்யா அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்களே தவிர, எந்த பிள்ளை எந்த தகப்பனும் தாயும் தன் பிள்ளை சாகிறத பார்க்கவே மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க பாவம். அப்படி விருப்பமே அடைய மாட்டாங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இந்த ஈசாய் தினமும் காத்துட்டு இருப்பாராம். என்னைக்குனா ஒரு நாள், ஏ ஈசாய், இந்த அந்த காட்டுல ஆடு மேய்ச்சா உன் பிள்ளை செத்துட்டான்டா அப்படிங்கிற வார்த்தை வராதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருப்பாராம். யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஈசாய். ஆமீன் சொல்லுங்க பாபு. ஆனாலும் அங்க அம்சார் மரண இருளின் பள்ளத்தாக்கு. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சின்ன ஒத்தையடி பாதை, சுற்றிலும் காடு. ஆமீன். அங்க போனா கண்டிப்பா செத்தான். ஏன்னா ஒரு பக்கம் துஷ்டர்கள், ஆமீன், மிருகங்கள், இன்னொரு பக்கம் கள்ளர்கள். ஒரு பக்கம் எங்கது? துஷ்ட மிருகங்கள். அதாவது மனுஷ உசுர குடிக்க நினைக்கிற எப்படா ஒரு மனுஷன் வருவான் அந்த கரியை சாப்பிடலாம் சொல்லி இந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள். என்னது? ஓனாய், சிங்கம், ஆடு, கரடி, இப்படிப்பட்ட சீட்டா, ஆமீன், இந்த சிறுத்தை, இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் ஒரு பக்கம் இருக்குமா. இன்னொரு பக்கம் பார்த்தா கள்ளர்கள், திருடர்கள். எவனா ஒருத்தன் வழி பக்கம் வருவான், அவனை அடிச்சு உடைச்சு என்ன பண்ணி இப்போ அவன் கொண்டாந்த எல்லா பொருட்களை, நகைகளை, அந்த பணத்தை பிடிங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் கள்ளர்கள். ஒரு பக்கம் மிருகம், இன்னொரு பக்கம் இப்போ இந்த மாதிரி தான். நடுவில் வழி போதா? 2 பக்கம் உட்காந்துருக்கீங்களா? இல்லை, நடுவில் வழி போதா? இப்போ உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், நீங்களாம் கை தூக்கம் பார்ப்போம். எல்லாரும் கை தூக்கம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு பேர், நீங்களாம் மிருகங்கள். சும்மா கை தூக்குங்க. சும்மா பயந்துட போறீங்க. சரி, கை வைத்துங்க பார்ப்போம். சொல்லுங்க, நாங்கள் மிருகங்கள். நீங்க தூக்குங்க பார்ப்போம். கை போடுங்க, சும்மா சொன்னேன். ஆமே. இந்த மாதிரி ஒரு பக்கம் தப்பி தவறி யாரா வந்துட்டாங்கன்னா, ஒரு மனுஷன் வந்துட்டானா 2 பேரும் வாட்ச் பண்றான். இப்போ யார் வாட்ச் பண்றா? ஒரு பக்கம் மிருகம், இன்னொரு பக்கம்
இன்னொரு பக்கம் 2 பேரும். எவனா ஒருத்தன் வந்துட்டானா இவன் என்ன பார்ப்பானா, இந்த மிருகம் என்ன பார்க்குமா, இளம் ரத்தமா கிள ரத்தமா. எப்படி? இளம் ரத்தம்னா நமக்கு நல்ல வேட்டை, கிள ரத்தம்னா அப்படி யாருன்னு சொல்லி ரத்தத்தை வச்சு எடை போடுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் மூட்டை முடிச்ச பார்ப்பான், அவன் என்னத்தை கொண்டு வரான், எவ்வளவு பெரிய மூட்டையை வச்சுட்டு வரான், அவன் கழுத்துல என்ன போட்டுருக்கிறான், காதுல என்ன போட்டுருக்கிறான், கையில என்ன போட்டுருக்கிறான், என்ன பண்றோம், அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிடுவோம். அப்ப மிருகங்கள் உசுர குடிக்க வெயிட் பண்ணுது, கல்லர்கள் அந்த திங்ஸை கொண்டு போக, அதாவது அந்த உடைமைகளை, பணத்தை, பொருளை கொண்டு போக வெயிட் பண்ணுது. இந்த மாதிரி 2 கூட்டத்தின் மத்தியில ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிட்டு போனா எவ்வளவு கஷ்டம் நீங்க சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? ஆமென். பாருங்க, மிருகத்தின் மத்தியிலேயே ஆடு மேய்க்க முடியாது. ஆனா இங்க பாருங்க, ஒரு பக்கம் மிருகம், இன்னொரு பக்கம் கல்லர்கள், இதன் மத்தியில ஒரு மனுஷன் அந்த கொஞ்சம் ஆட்டை, ஆமென், அவன் ஆட்டை மேய்ப்பானா இல்ல தன்னை காப்பாத்திப்பானா? எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆட்டையும் மேய்க்கணும். ஏன்னா ஒரு ஆடு மிஸ் ஆனா கூட அப்பா கேட்பான், அப்பா சாகடிச்சிடுவாரு. அவர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எப்படா இவன் சாவான்னு சொல்லி எதனா காரணத்தை வச்சு இந்த தாவீதை சாகடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்றார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆட்டம் மேய்க்கிறத விட இவனுக்கு என்ன, இப்போ தன்னை காப்பாத்திக்கணும். ஆமென். அது எல்லாம் ரத்தம், சின்ன பையன், பால் மறந்த பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரியான சட்டை இல்லை. தாவீது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பையனா, அவன் சிவந்த மேனி உள்ளவன் போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அழகிய கண்கள் உள்ளவன், நல்ல ரூபம் உள்ளவன், ஆமென், நல்ல அருமையான மனுஷன், சிவந்த மேனி உள்ளவன். அப்பேற்பட்ட மனுஷனை கொண்டு போயிட்டு ஒரு கோமணத்தை தான் கட்டியிருப்பான். அவனை கொண்டு போய் இந்த படாத பாடுபடுத்தி இந்த காட்டில், வெயில, மழையில, பனியில போட்டு சாகடிச்சு, அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை, மற்ற எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறானுங்க இல்லை, எல்லாம் ராணுவத்தில் இருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைய மட்டும் இந்த ஈசாய் கண்டுக்காம இப்படி போட்டு சித்திரவதம் பண்ணான்னு சொன்னா, அந்த ஈசா, அந்த பிள்ளைக்கு மேல அந்த ஈசாய்க்கு எவ்வளோ பெரிய வன்மம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். சில வேலைகள்ல யாரும் கண்டுக்கல பாஸ்டர், இவ்வளோ பேர் இருந்தும் நான் நடைபெணமா இருக்கிறேன், இவ்வளோ சொத்து இருந்தும் என்னை யாரும் கண்டுக்கல, அனாதையா இருக்கிறேன், எவ்வளோ அவமானம். சில பேர் என்னை பார்த்து பேசின வார்த்தையை நினைச்சு பார்க்கும்போது ஐயோ தாங்க முடியல பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பேற்பட்ட நிலைமை. ஆனால் கர்த்தர் ஒருபோது உங்களை மறக்கலங்க. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் மறந்தாரோ, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன மறந்தார் நினைக்கிறீங்க. ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்றேன், கர்த்தர் உங்களை மறக்கல. கரங்களை தட்டி சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க பாவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் மறந்தாரா? ஆமென் சொல்லுங்க பாவம். தாவீதின் மேல ஒரு சரியான ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பின் நிமித்தமா கர்த்தர் மறக்கல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சில வேளைகள்ல பசின்னு சொல்லி இந்த தாவீது வருவாராம், அம்மா சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி வரும்போது இந்த அப்பா என்ன பண்ணுவாராம் தெரியுமா, இந்த சாப்பாட்டில் இந்த காடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கசப்பு கலந்த, அந்த கசப்பு கலந்த கீரை அதை அரைச்சி அந்த சாப்பாட்டில் போட்டு அதை பிசைஞ்சு கொடுப்பாங்களாம். அதை சாப்பிட்டா 2 நாளைக்கு இந்த வயிறு கபகபகபான்னு எரிஞ்சு ஒரு மாதிரி வலிக்குமா, ஒரு மாதிரி 2 நாள் தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, சுருண்டு சுருண்டு படுப்பானா. சின்ன பிள்ளை, ரொம்ப சின்ன வயசு பிள்ளை, பால் மறந்த பிள்ளை அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசு, அந்த காலத்துல சொல்றேன், ஒரு 10 வயசு 15 வயசு பிள்ளை. நல்லா கவனிங்க. இப்பேற்பட்ட பிள்ளை யாருக்குமே இடம் இல்லை, எல்லாருக்கும் வீட்டில் இடம். ஆனா இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இடமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் பெட்ல போய் தூங்குவாங்க, ஆனா இந்த பிள்ளை வாசல்ல தூங்கும். எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஆனா இந்த பிள்ளைக்கு சாப்பாடு காடி கலந்த சாப்பாடு. ஆமென். எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க, ஆனா இந்த பிள்ளைக்கு வெறும் கோமணம் மட்டும்தான். இந்த பிள்ளை யாருமே கண்டுக்கல. மறக்கப்பட்ட நிலைமை தாவீதோட நிலைமை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்க கர்த்தர் என்ன மறந்தார். நீங்க சொல்ற மாதிரி தான் பாஸ்டர், என்னையும் ஆண்டவர் மறந்துட்டாரு. நான் இவ்வளவு வேதனைப்படுறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு நெருக்கடிக்குள்ள போறேன், எப்படி மீண்டு வரப்போறேன்னு தெரியல. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி என்ன யோசிச்சு பார்த்தாலும் இதுக்கு சொல்யூஷனே தெரியல, தீர்வே தெரியல, நான் எப்படி மீண்டு வரப்போறேன் தெரியலன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். ஆமென். தாவீதை மாதிரி நெருக்கப்பட்ட உலகத்தை யாருமே இல்லைங்க. ஆமெனா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கப்பட்டவங்க 2 பேர் தான். ஒன்று யோபு, இன்னொன்று தாவீது. ஆமென் சொல்லுங்க பாவம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆமென். 1 சாமுவேல் 30 போட்டிருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுலயே ஃபேமிலினால மறக்கப்பட்டவன்.
நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிள்ளைக்கு யாரு சின்ன வயசுல ஆதரவுன்னா அப்பாவும் அம்மாவும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த காலம் நிற்பான் பிள்ளை இல்ல. ஆனா சின்ன வயசுல ஒரு பிள்ளைக்கு ஆதரவு யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் தான். ஆனா இந்த அப்பாவும் அம்மாவுமே கைவிட்ட பிள்ளைன்னு சொன்னா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த நிலைமையை எங்க போய் சொல்றது, இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல அவன் ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பக்கம் ஆடு மேய்ச்சிட்டாக்க, இன்னொரு பக்கம் உசுரை காப்பாத்திட்டு எப்படா எதனா மிருகம் வந்து, ஆமா அல்லேலூயா. அப்படின்னா நான் யோசிக்கிறேன் அந்த பயத்திலேயே ஆடை மேய்ச்சிட்டு அப்படியே இங்க பார்த்துப்பான், ஆடை மேய்ச்சிட்டு அப்படியே இங்க பார்த்துப்பான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப ஆட்டையும் கவனிக்கணும், ஆட்டுக்கு சாப்பாடு போடணும், ஆட்டுக்கு தழைகளை உடச்சு போடணும், இவனையும் காப்பாத்திக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. அதுவும் சின்ன பையன், இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படியே செத்து 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 பிழைக்கிறான் இவன், போய் லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க பாருங்க, திடீர்னு ஆண்டவர் சவுல் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக சவுலை தள்ளி இப்ப இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் பேசுறார். சாமுவேலே, நீ எழுந்து பெத்லெஹேமுக்கு போ, அங்க ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே நான் ஒருத்தனை காமிப்பேன், அவனை என்ன செய், ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப சாமுவேல் கிளம்பி வரார். சாமுவேல் கிளம்பி வந்தார்னா ஊரு ஃபுல்லா ஒரே கூட்டம், திருவிழா கூட்டம் நடக்குதுங்க, ஒரு திருவிழா மாதிரி. ஏன்னா சாமுவேல் ரொம்ப ரேரா வரமாட்டார். அவர் வந்துட்டார்னா அங்க ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சாதாரணமா சாமுவேல் எங்கேயும் வரமாட்டார். அப்படி எங்கேயாவது வராருன்னு சொன்னா கர்த்தர் சொல்லி தான் வராரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ கர்த்தர் சொல்லி வந்தார்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்ல வராருன்னு அர்த்தம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜனங்க என்ன பண்றாங்க? இப்போ கூடி நிக்கிறாங்க. சாமுவேல் வராருன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறார். அதனால கண்டிப்பா போவன்னு சொல்லி ஒரு கூட்டம் நிக்குது, திருவிழா கூட்டம் மாதிரி. இப்ப ஊரு உள்ள யாருமே இல்ல, எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு எங்க உட்காராங்க? இப்போ இந்த மண்டபம் வச்சுக்கலாம், ஒரு மண்டபம் வச்சுக்கலாம். அந்த மண்டபத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஊரு ஃபுல்லா சின்னவங்க, பெரியவங்க, வாலிப பசங்க, வயசானவங்க, நாளைக்கு சாக போற கேள்விங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் என்ன பண்ணுது? இப்போ வந்து உட்கார்ந்து எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு வந்து வீட்டில் இருக்கிற பெஸ்டான ட்ரெஸ்ஸை போட்டு வந்து, ஏன்னா சாமுவேல் வந்திருக்கிறாரு. யாரு? சத்தமா சொல்லுங்க, யார் வந்திருக்கிறா? சாமுவேல் வர போறாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்பயும் இயேசு கிறிஸ்து வர போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் படித்தேன். இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ள ஒரு 3rd வேர்ல்டு வார் வரப்போதான், 3ஆம் உலகப் போர் வரப்போதான். இப்போ நடக்கிற உலகப் போர்லாம் கேள்விப்பட்டீங்களா? ஐ கேள்விப்பட்டீங்களா? இஸ்ரேலுக்கும் ஆமா ஈரானுக்கும் நடக்கிற சண்டை பார்த்தீங்களா? அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்தது போர். இது மாதிரி நிறைய போர் இப்பெல்லாம் அங்கங்க நடக்குது. ஆனா 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லா நடக்கும், பொதுவான போர். அது வந்துடுச்சுன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ஜனங்கள் சாக போறாங்க. மொத்தம் பாப்புலேஷன் 800 கோடி நினைக்கிறேன். அதுல 500 கோடி ஜனங்கள் செத்து மடிவார்களாம். அப்படி ஒரு கொடுமையான ஒரு 3ஆம் உலகப் போர் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் எதற்கு அடையாளம் சொன்னா கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் சபையை, மனவாட்டியாக சபையை சந்திக்க மிதோ வேகமாய் கர்த்தர் வருகிறார். ஆமென். எப்போ வராருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வர போறார். நான் யோசிக்கிறேன், என் பிள்ளை மேரேஜ் நான் பார்க்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பாவம். உண்மையா சொல்றேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்னா அதுக்குள்ள ஏசப்பா வந்துட போறாரு. ஆமெனா அல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நம்ம விட்டலாம், அதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க பாவம். எவ்வளவு நம்ம ஆயத்தமா இருக்கணும், சபை இன்னும் பரிசுத்தமாகணும். ஆனா இன்னும் சபை இன்னும் அதே பாவத்துல. ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அப்பா சொன்னாங்க பாருங்க, நம்ம சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம சாட்சி. இன்னும் இந்த நல்லா கவனிங்க, இந்த உலகம் ஏன் ரட்சிக்கப்படல தெரியுமா? நம்ம சாட்சியா இல்ல, கர்த்தரை அறிந்த நம்ம சாட்சியா இருந்தாச்சுங்களேன், எப்பயோ உலகம் ரட்சிக்கப்படுங்கயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஏன் ஏசப்பாட்ட வரோம்? நீங்க சொல்லுங்களேன், ஏன் ஆண்டவர்கிட்ட வரோம் சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதத்துக்கா? ஆண்டவரே என் குடும்பம் பிளஸ் பண்ணப்படணும், நான் நல்லா இருக்கணும், அதுக்காக வரீங்க? அதுக்காக தான் வரீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை விட இன்னொரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்ம வழியா அநேகர் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ஆண்டோடைய டார்கெட். நம்ம நல்லா இருக்கிறது ஆண்டோடைய டார்கெட் இல்ல. அதை விட பெரிய டார்கெட் என்னன்னா நம்ம வழியா அநேகரை கர்த்தர் உள்ள கொண்டு வரணும். அதுக்காக தான் கர்த்தர் சபை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் சபைன்னா நம்ம வழியா
அநேகர் உள்ள வரணும், அதுக்காக தான் கர்த்தர் வெயிட் பண்றாரு. எதை மாதிரி ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ நம்ம சென்னையில் சரவணா ஸ்டோர் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இருக்கீங்களா நீங்க? சென்னையில் பெரிய ஸ்டோர் பாடியில் இருக்கு, சரவணா ஸ்டோர் இருக்கு. அந்த சரவணா ஸ்டோர் ஓனர் பேர் தெரியுமா? லெஜண்ட் சரவணா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேர். அவர் இப்போ படம்லாம் நடிக்கிறார், 2-3 படம் நடிச்சிருக்கிறார் இல்லை? அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி காஸ்பல் சொல்லுவீங்க? அவரை இப்போ கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும், என்ன சொல்லுவீங்க? சும்மா அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அவர் ஆல்ரெடி செம்ம பணக்கார் இல்லை, சரியான பணக்கார். இப்போ அவர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லி அவர் சபைக்குள்ள கொண்டு வரணும், என்ன சொல்லுவீங்க? இயேசு உங்களே நேசிக்கிறார். சரி, அப்புறம் இயேசு நல்ல பணத்தை கொடுப்பார் சொல்லுவீங்களா? நீங்கள் இயேசு கிட்ட வாங்கப்பா, உன் நல்ல பணத்தை கொடுப்பார். அவன் யோசிப்பான், ஏய் யாருக்கிட்ட பணத்தை பற்றி பேசுகிறேன்? ஆமே. இயேசு கிட்ட வாப்பா, நல்ல சுகத்தை கொடுப்பாரு. அவன் பார்க்காத டாக்டரே இல்லை. ஆமே சொல்லுங்க பாப்போம். இயேசு கிட்ட வாப்பா, உன்னை நல்லா திருமணம் பண்ணி வைப்பார். அவன் யோசிச்சா 1 இல்லை 4 வச்சுக்கலாம். சொல்லுங்க ஆமே சொல்லுங்களேன். அப்போ அவன்கிட்ட போய் என்ன நீங்க சொல்லுவீங்க? நீங்க எப்படி அவர்கிட்ட போய் ஏசப்பாட்ட கொண்டு வர சொல்லுவீங்க? பாவத்தை மன்னிக்கிறார் கொண்டு வான்னு சொன்னா அவனுக்கு பாவத்தை குறித்து தான் கவலையே இல்லை. இப்போ ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப என்ன செய்வீங்க? அப்ப கவனிங்க, அவனும் உள்ள வரணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். தேவையுள்ளவர்கள் மாத்திரம் இல்ல. ஆமேன். இப்ப நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடறோம்? தேவையுள்ளவங்கிட்ட போயிட்டு நீங்க வாங்கப்பா, கடனை கர்த்தர் மாத்துவாரு, இந்த பிசாசை கர்த்தர் ஓட்டுவாரு, வியாதியை கர்த்தர் சுகமாக்குவாரு, உன் பிரச்சனையை மாத்துவாரு சொன்ன உடனே ஜெபிக்கிற அவங்க வராங்க, பிரச்சனை உடையுது, வியாதி குணமாகுது, உள்ள வந்துடுறாங்க. ஆனா இவனுக்கு எந்த அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. அவன் நல்லா இருக்கிறான். இப்ப நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் கிட்ட போய் இயேசுவை பத்தி எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னா அவனை எப்படி சபைக்குள்ள கொண்டு வருவீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அவன் உங்களில நம்மள கடவுளை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றது எத்தனை பேர் புரிதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க. ஒரு நாள் அவன் யோசிக்கணும், எப்பா இது என்ன இது, ஏசப்பா வணங்குற இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களாமே, இந்த உலகத்தை எத்தனையோ தெய்வங்களை எத்தனையோ பேர் வணங்குறாங்க, ஆனா அவன்லாம் மொல்ல மாதிரித்தனம் பண்றான், இவ்வளவு மோசமா இருக்கிறான், ஆனா இந்த ஏசப்பா வணங்குற ஜனங்க மட்டும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே. அப்போ இவங்களே நல்லவங்களா இருந்தா இவங்க ஆராதிக்கிற கடவுள் நல்லவரா தானே இருக்கணும். அப்ப அந்த கடவுள் எனக்கு வேணும்னு சொல்லி அப்பதான் உள்ள வருவான். கைத்தட்டி கத்திர மகிழ்ப்படுத்துங்க பாப்போம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கேரக்டர், நல்ல சாட்சி. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுருக்கீங்க? அல்லையா சொல்லுங்க பாப்போம். வாய்க்கா தகராறு, சாக்கடை தகராறு, நில தகராறு, சொத்து தகராறு, பிள்ளைங்க தகராறு, எத்தனை தகராறு வருது? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியை காத்து கொண்டோம் என்றால் அதை விட ஒரு பெரிய சுவிசேஷம் இல்லையா? எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை பார்த்து சொல்லணும், அந்த சபைக்கு போற மனுஷன் நல்ல மனுஷன்யா சொல்லுவாங்களா? அந்த சபைக்கு போற அக்கா நல்ல அக்கா, அது வாய் ஆடாது அப்படின்னு பேர் எடுப்புமா? சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல அன்புள்ள மனுஷங்கய்யா, நல்ல பண்புள்ள மனுஷங்கய்யா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்ற அந்த நாளுக்காக தான் கர்த்தர் வெயிட் பண்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப சொல்லி முடிக்கிறேன், 5 நிமிஷத்துல முடிக்கிறேன், கவனிங்க. அப்ப சாமுவேல் வராரு சொன்ன உடனே அங்க எல்லா ஜனங்களும் கூடி நிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆரவாரத்தோட ஒரு பக்கம் கடா வெட்டி அப்படியே பொங்க வச்சுட்டு இருக்காங்க. என்ன விருந்துக்கு வந்திருக்கிறாங்க எல்லாம். சாமுவேல் வராருன்னா ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப ஒரு பக்கம் அந்த டபராவா என்ன பண்ணுது இப்போ? ஆமா, தோலை உரிச்சு அப்படியே சந்து சந்தா வெட்டி அந்த பலி நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். யாரு? சாமுவேல் உட்கார்ந்துருக்காரு. இப்ப சாமுவேல் சொல்றாரு, ஈசாயை கூப்பிட்டு சொல்றாரு, ஈசாய் உன் பிள்ளைகள்ல ஒருத்தனை என்ன செய்ய போறேன்? இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ண போறேன், கொண்டு வா உன் பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லும் போது 7 பேரும் நிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஈசாய் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, எனக்கு 7 பிள்ளைங்க தான் சொல்லியிருப்பாரு. ஆமா தானே? ஆமா தானே? என் கணக்கு படி பார்த்தீங்கன்னா எனக்கு 8 பிள்ளைங்க சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த பிள்ளை செத்தா போதும் நினைச்ச ஆளு, அதனால 7 பிள்ளைகளை கொண்டு நிப்பாட்டாப்புல. இப்ப முதல் பிள்ளையை போய் பார்க்கறாரு, அப்படி கொண்டு போய் தைல குப்பியை ஊத்துறான்னு பார்க்கும்போது கடவுள் பேசுகிறார், இவன் இல்ல. ரெண்டாவது பிள்ளை கிட்ட போய் அப்படியே ஊத்த நினைக்கிறாரு, கடவுள் பேசுகிறார், இவன் இல்ல. 3, 4, 5, 6, 7வது பிள்ளை கிட்ட போறாரு, சரி இவனாவது, ஏன்னா 6 பேர் போயிட்டான், கடைசியா யார் நிக்கிறா? ஒருத்தன் நிக்கிறான், கண்டிப்பா இவன் தான் சொல்லி இவன் மேல தைல குப்பியை ஊத்தலாம் அப்படின்னு அபிஷேகத்தை ஊத்த போறாரு, இவனும் இல்லன்ட்டாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சாமுவேலா இருந்தா கண்டிப்பா பெட்டி மூட்டையை கட்டிட்டு வந்திருப்பேன்.
ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஈசாய் சொன்னதுன்னா எனக்கு எத்தனை பிள்ளை? 7 பிள்ளை. அப்ப 7 பிள்ளையும் வந்துட்டு ஆண்டவரே, அப்போ முடிஞ்சு போச்சு. நானா இருந்தா கண்டிப்பா என்ன பண்றேன், ஆண்டவரே என்ன இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே, இப்படி ஏமாத்திட்டீங்களே. அவன் 7 பிள்ளைன்னு சொன்னா 7 பிள்ளையும் செக் பண்ணிட்டேன், 7 பிள்ளையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் பாட்டு கார் ஏறி போயிருப்பேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா இப்ப ஈசாய் வாயில கர்த்தர் ஒரு வார்த்தையை வைக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 17 வீட்டுல வச்சு பாருங்க. ஈசாய் வாயில கர்த்தர் ஒரு வார்த்தையை வைக்கிறார். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அந்த 7வது பிள்ளைக்காக கர்த்தர் சாமுவேல் உள்ள அவனுக்கு அறியாமலே ஒரு வார்த்தையை போடுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க இவ்வளவுதானா. அந்த வார்த்தையை நல்லா பலமா சொல்லுங்க, இவ்வளவுதானா. சொல்லுங்க இவ்வளவுதான் சவுண்டா. சொல்லுங்க இவ்வளவுதானா. சொல்லுங்க இவ்வளவுதானா. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் இப்படி பண்ணுங்களேன், இவ்வளவுதானா. சொல்லுங்க பாப்போம். இப்படி கையை வைங்க பாப்போம். இவ்வளவுதான். ஏன் இந்த வார்த்தைன்னா தாவீது இவ்வளவுதான். சொல்லுங்க ஆமென். தாவீது சின்ன பெரிய பையன் இல்ல, சின்ன பையன், குட்டி பையன். பாருங்க அவன் பேரையே கர்த்தர் இப்ப வாயை வைக்கிறாரு பாருங்க. ஆமென். எல்லாரும் சொல்லிருப்பாங்க தா அவ்வளவுதான், தா இவ்வளவுதான். அவனை பார்த்து இல்ல, தாவீதை பார்த்து எல்லாரும் சொன்ன வார்த்தை தா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க தமுத்தோண்டு அப்படின்னு இல்ல, சின்னது இவ்வளவு 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 இவ்வளவுன்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப சாமுவேல் வாயிலிருந்து வருது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா. இவ்வளவுதான் இருக்கிற ஒருத்தனுக்காக சாமுவேல் வாயிலிருந்து இவ்வளவுதானான்னு வார்த்தை வருகிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இவ்வளவுதானா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான் கர்த்தர் சொன்னார்னா அவர் எவ்வளவா நம்மளை அன்பு நேசிக்கிறாரியா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இவ்வளவுதான் சொன்னா அது உள்ள அவ்வளவான அன்பு இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நேசிக்கிற ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஈசாய் சொல்றாரு, இதோ அந்த மரண இருளில் பள்ளத்தாக்குல சாகும்படி ஒரு பையனை அனுப்பிச்சிருக்கிறேன் சொல்லும் போது அவனை கூட்டிட்டு வாங்குறாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆள் அனுப்பிச்சு விட்ட உடனே ஆள் வந்து சொல்றாங்க, தாவீதே உன் அப்பா உன்னை கூப்பிடுறாருப்பா. என்னது? என்னவா? இந்த வார்த்தை உனக்கு ரொம்ப புதுசான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இது வரைக்கும் அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் தாவீது அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டதே இல்லைங்க. எவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை பாத்தீங்களா? சின்ன பிள்ளை சும்மா கிள்னா கூட வாயில என்ன வார்த்தை வரும்? நீங்க சொல்லுங்களேன். ஒரு பிள்ளைய நான் கிள்றேன்னு வச்சுங்களேன், அதை அறியாமலே வாயில என்ன வார்த்தை வரும்? ஒன்னு அம்மான்னு வரும், இல்லைன்னா அப்பான்னு வரும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே மேஜர் கொடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். சொல்லுங்க. தோளில் என்ன உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவத தேற்றுவத உம்மை அப்பான்னு சொல்லணும். சொல்லுங்க ஆமென். இவருக்கு ஒரே சந்தேகம். என்ன சொன்ன அப்பா உன்னை இல்ல 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 நீ ஆள் மாத்தி வந்துட்டப்பா. எனக்கு தான் அப்பா அம்மா இருந்து நான் தான் அனாதையா இருக்கிறேனே. நீ ஆள் மாத்தி வந்துட்ட, நீ வேற இல்லப்பா. ஈசாய்ப்பா. ஈசாயா? ஏன் அப்பா ஈசாயா? ஆமா அப்பன் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உடனே தாவீதுக்கு பெரிய சந்தோஷம். என்னயா என் அப்பா என்ன கூப்பிட்டாரா? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு மகன் அப்பாவை கூப்பிடுறத காட்டிலும் ஒரு அப்பா மகனை பார்த்து மகனேன்னு கூப்பிட்டாருன்னா அதை விட சந்தோஷம் உலகத்துல ஒண்ணுமில்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. அப்படிதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தினமும் உங்களை கூப்பிடுறாரியா? அப்பா வழியா கூப்பிடுறாரியா? உங்களை தினமும் ஓடி வாங்க ஜெபத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அது அப்பா சவுண்ட் இல்ல, அந்த அப்பா சவுண்டு. சத்தமா ஆமெனா? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ பாஸ்டர் கூப்பிடுறான்னு சொல்லி, பாஸ்டர் கூப்பிடல. ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்லாம நாங்க பேசுறது இல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? உண்மைங்க, உண்மைங்க. ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்ணாம நாங்க எந்த வார்த்தையும் சொல்றது இல்ல. இங்க பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரால் நிரப்பப்பட்டு நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இத கேட்டு நீங்க உள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர்கிட்ட அப்படியே சரணடைஞ்சீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கியா? சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா உயர்வு, இல்லைன்னா தாழ்வு, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப தாவீதுக்கு பெரிய சந்தோஷம். என்ன அப்பா கூப்பிடுறாரு வந்து பார்த்தா அவன் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கிறான்? இப்போ ட்ரெஸ்ஸே இல்லை. ஆமென். ஒரு கோமணத்தை கட்டியிருப்பான், முடியெல்லாம் சட முடி, ஏன்னா எண்ணெய் வச்சது பழக்கமே இல்லை, மூஞ்செல்லாம் கருப்பாயிட்டு இருக்கும், ஏன்னா வெயில கிடக்கிறான். இப்போ மேலே துணி இல்லை. அந்த ஆடு மேய்க்கிறவங்க மேலே என்ன வாசனை அடிக்கும்? இப்போ சொல்லுங்க, என்ன வாசனை அடிக்கும்? அந்த ஆட்டு வாசனை அடிக்கும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இப்படிலாம் ஒரு விரும்பத்தகாத ரூபத்தோட இந்த மனுஷன் என்ன பண்றான்? ஒரே ஒரு வார்த்தை, அவன்கிட்ட ட்ரெஸ் இல்லை, அப்பா கூட்டாருன்னு சொல்லி அந்த மண்டபத்துக்கு வந்து ஃபுல்லா கூட்டம் சூழ்ந்து நிக்குது பாருங்க. ஒரு பக்கம் அப்படியே கடா வெட்டி பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சாமியல் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது என்னடா நடக்குது ஒண்ணுமே தெரியல மாதிரி அப்படி போறாரு பாருங்க. அப்படி போயிட்டு அந்த கூட்டத்தை விலக்கி அப்படி பார்த்தாரு பாருங்க. கவனிங்க. அந்த கூட்டத்தை விலக்கி, தாவீது சின்ன பையன்ல, அப்படி ஏன்னா மேல போக முடியாது, அப்படி கூட்டத்தை விலக்கி பார்த்தாரு பாருங்க. இவர் பார்க்கும் போது அங்க சாமுவேல் அவரை பார்த்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்படி அந்த கூட்டத்தை விலக்கி சின்ன பையன் தாவீது பார்த்த உடனே, இப்ப யார் பார்த்தா? சாமுவேல் பார்த்த உடனே அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை இவன் தான். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே இப்ப யாருக்கு கப கப கபான்னு எரியுது? சொல்லுங்களேன், யாருக்கு? ஈசாய் எரியுது. எந்த பிள்ளை செத்து போன பரவலன்னு சொல்லி சந்தோஷமா அந்த செய்தி எதிர்பார்த்திருந்தானோ, இப்ப சாமுவேல் வந்து இவன் தான் சொன்ன உடனே ஈசாய்க்கு முகமெல்லாம் வாடி போயிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன். உங்களை பார்த்து அநேகர் போராமப்படுகிற நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமா ஆண்டவர் உங்க மேல ஒரு பலவர்ண அங்கிய போடதான் போறாரு. அப்படி போடும்போது அநேகர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போராமப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே இந்த தாவீது உள்ள வரான், எல்லாரும் பார்க்க உள்ள வரான், எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. அவனை உட்கார வச்சு அப்படியே மேல தைல கொப்பியை ஊத்தி எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி அப்பதான் எழுதுறாரு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு, சங்கீதம் 23. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்துருக்கள் யாரு? அப்பாவும் அண்ணனும். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று இந்த சின்ன பையன், ட்ரெஸ் கூட சரியில்லாத சின்ன பையனுக்கு எழுந்து சல்யூட் பண்ணி அடுத்த ராஜாவா கர்த்தர் உயர்த்தது உண்மைன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் உயர்த்தப்பட்ட உண்மை. அப்படியே எல்லாம் ஏன் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் எழுந்துங்க பாப்போம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா.